அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க உமீட் போர்ட்டலில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வக்ஃப் அண்ட் வக்ஃபோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அதில் அப்லோட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முத்தவல்லியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வக்ஃப் இருக்கிற இடத்தோட ப்ராப்பர்ட்டியை வந்து என்ரோல் பண்ணணும். தென் மூன்றாவது வந்து வக்ஃப் இருக்க இடத்த போக மீதி இருக்க இடத்த எல்லாத்தையும் உள்ள போடணும். அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உமீட் போர்ட்டல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு வக்ஃப் போர்டோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ அதில் வந்து இங்கே உமீடுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உமீட் போர்ட்டலுக்கு டைரெக்ஷன் ஆகிடும். ஸோ உமீட் போர்ட்டலில் தான் இதுதான் உமீடோட ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் சைன்இன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஒரு முத்தவல்லியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ள போய்ட்டு சைன்இன் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரெஜிஸ்டர் சைன்இன்குள்ளே போய்க்கணும். தென் அதில் வந்து இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்றது. இப்போ ஆல்ரெடி வந்த ஒர்க்கை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ முத்தவல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூசர் இன் உமீட் போர்ட்டல். ஸோ உமீட் போர்ட்டலில் யூசர் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நம்ம இப்போ வந்து நான் முத்தவல்லியாக வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால முத்தவல்லியாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்ளிகபிளோ அந்த ஆப்ஷன் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்பாயின்மெண்ட் பை. ஸோ எந்த மூலயமா உங்களுக்கு வந்து முத்தவல்லி அப்பாயின்மெண்ட் பை கோர்ட் ஆர்டர் வந்ததா, இல்லை வக்ஃப் போர்டு ஆர்டர் கொடுத்தாங்களா, இல்லை ஹெரிடேட்டில் இருக்குங்களான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் போட்டு இப்போ வக்ஃப் போர்டில் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வக்ஃப் போர்டோட ஆர்டர் எனக்கு கொடுத்துருவேன். ஸோ அதில் என்னுடைய ஃபஸ்ட் நேம், ஸோ ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபஸ்ட் நேம்ன்ற இதில் வந்து உங்களோட பேர் வந்து முழுமையாக போட்டிருக்கணும். உங்கள் முழு பேரே முகமது ஆலம் அப்படின்னு இருக்குன்னா முழு பேரும் முகமது ஆலம் போட்டிருக்கணும். ஸோ மிடில் நேம் மேண்டேட்டரி இல்லை. லாஸ்ட் நேமில் போனீங்கன்னா இப்போ வந்து உங்களோட இனிஷியலை வந்து நீங்கள் வந்து அங்கே போட்டுக்கணும். தென் ஃபாதர் நேம். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அங்கே வந்து என்ரோல் பண்ணிக்கணும். தென் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்தியன் சிட்டிசன் இருக்குதா, எஸ் கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர், ஸோ யார் முத்தவல்லியோ அவங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்கே போட்டுடணும். போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். தென் அந்த ஓடிபி வந்ததை வந்து இங்கே வந்து அந்த ஓடிபியை வந்து இங்கே போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துடணும். தென் வெரிஃபை ஆகிடும். தென் அதுக்கடுத்து வந்து மெயில் அட்ரஸ் போடணும். மேண்டேட்டரி மெயில் அட்ரஸ் வந்து உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் மொபைல்லே இருக்கும். ஸோ அந்த மொபைலில் இருக்க மெயில் அட்ரஸ் இங்கே போட்டு அதுக்கும் ஒரு சென்ட் ஓடிபி கொடுத்தா அந்த மெயிலுக்கும் வந்து உங்களுக்கு ஓடிபி கிட்ட ஆகிடும். தென் அந்த ஓடிபி எடுத்து இங்கே போட்டால் வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுவும் வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கேட்டது. ஸோ நீங்கள் என்ன ரிலீஜியஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். முஸ்லீமானா அது எந்த கேட்டகரி ஆஃப் முஸ்லீம், சன்னி முஸ்லீமா, ஷியா முஸ்லீமா, போரா முஸ்லீம் இருக்கும். ஸோ சன்னி முஸ்லீம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். உங்களோட எஜுகேஷன் எந்த லெவலில் இருக்கோ அதை போட்டுக்கணும். தென் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். ஸோ என்ன நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண ப்ரைவேட், பிஸ்னஸ் பண்ண செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் போட்டுருங்க. இல்லை அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு போட்டுக்கோங்க. ஸோ அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகன்ட். ஸோ இங்கே வந்து நான் தான் அப்ளிகன்ட்னால என்னோட அட்ரஸ் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அர்பனா ரூரலான்னு கேட்கும். ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இல்லை வந்து எல்லாரும் கார்பரேஷன் இருக்கிற இடத்துல என்னென்னா நீங்கள் அர்பன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முனிசிபாலிட்டி வார்டு நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த முனிசிபாலிட்டி வார்டு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து ரூரலில் இருக்கேன், வேறு ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா ஸோ அந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போன வில்லேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கான எல்ஜிடி கோடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். தென் என்னோட அட்ரஸோட பின்கோடு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ்
இதுக்கான கேப்சாவை நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கேப்சா கொடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப்சா தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அதை பார்த்து கொடுக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இருக்க கேப்சா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த கேப்சா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ கேப்சா போயிடுச்சுன்னா அகைன் நீங்கள் போட்டுருங்க. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் வந்து எஸ் ப்ரொசீட் கொடுத்துருங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். தென் அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை அங்கே என்ன மொபைல் நம்பர் போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். தென் அந்த நம்பருக்கான கெட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி போட்டு கேப்சா கரெக்டாக போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா தென் அதில் போய் லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆகிடுச்சுன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ உங்கள் நேம் போட்டு நீங்கள் என்ன அந்த முத்தவழி நேம் என்ன போட்டிங்களோ அந்த நேம் போட்டு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 2 டாக்குமெண்ட் வந்து இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டி ப்ரூஃப், செலக்ட் அண்ட் தென் அட்ரஸ் ப்ரூஃப் வரும். இப்போ செலக்ட் ஐடென்டி ப்ரூஃபில் உங்களுக்கு என்ன இது அப்ளிகபிளோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ ஆதார் வந்து என்கிட்ட இருக்குன்னு நான் ஆதாரை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான ஆதார் காப்பியை நான் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து எல்லாமே எடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்காது ஃபைல் நேமில். ஸோ ஆதார் முகமது அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு அடுத்த காப்பி வந்து எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது. ஸோ ஓட்டர் ஐடி இல்லைன்ற பட்சத்தில் நான் எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்லை கேஸ் கனெக்ஷன் பில்லோ இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோவோ நான் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுவும் டாக்குமெண்ட் நேம் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ஸ்பேஸோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக அப்படியே போட்டுருங்க. நான் இப்போ ஓட்டர் ஐடி முகமதுன்னு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டேன், அது அப்லோட் ஆகிடுச்சு. தென் என்னோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் அதோட என்னோட முத்தவழி ஆர்டர் காப்பி ஒர்க் போர்டில் வந்து முத்தவழி ஆர்டர் காப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர் காப்பி நான் இங்கே போட் பண்ணுறேன். அப்படி இல்லையா கோர்ட்லேருந்து நான் பண்ணேன்னா அந்த கோர்ட் ஆர்டரோ இல்லை டீடு, எனக்கு வந்து டீடு இருக்குது, டீடில் என் பேர் மென்ஷன் பண்ணிடுறேன், அந்த டீட் காப்பி நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் போட்டுட்டு தென் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். தென் இதுதான் என்னோட டேஷ்போர்ட் ஹோம் பேஜ். ஸோ நான் வந்து ஒமிட்குள்ளே வந்து நான் உங்களுக்கு முத்தவழியாக நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். தென் நான் வந்து அப்லோட் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர் ஒர்க், ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஒர்க்கை நான் வந்து உள்ளே வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்கு அப்லோட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபுல் போயிட்டு ஆட் எக்ஸிஸ்டிங் ஒர்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட் எக்ஸிஸ்டிங் ஒர்க்குள்ளே போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து என்ரோல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஒர்க் ஆன் சென்ட்ரல் போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிக் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டுருணும். ஸோ இந்த விச் ஸ்டேட் பிலாங்ஸ் டு த ஆஃப் அப்படின்ற மாதிரி கேட்டால் அது டிஃபால்ட்டாக தமிழ்நாடு போயிடும். ஏன்னா நம்ம அங்கே தமிழ்நாடு ஆர்டர் செலக்ட் பண்ணியிருந்தனால. தென் என்டர் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஒர்க் போர்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஜிஎஸ் நம்பர் இருக்கும், இல்லைனா என்எஸ் நம்பர் இருக்கும், இல்லைனா ஆர்இஜி நம்பர் இருக்கும். ஸோ 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஒர்க் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் நம்பராக இருந்தால் ஜின்றதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை என்எஸ் நம்பராக இருந்தால் என்னன்றதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, ஆர்இஜி நம்பர் ரிஜிஸ்டர் நம்பராக இருந்தால் ஆர்ன்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கான ஜிஎஸ் நம்பர் வந்து ஜிஎஸ்க்கு ஜி போட்டுட்டேன். ஸோ என்ன நம்பர் வந்து 710. ஸோ 710ன்றது 3 டிஜிட் நான் இங்கே வந்து போட்டுடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட ஜிஎஸ் நம்பர் வந்து வெறும் ஜிஎஸ் 10 அப்படின்னு இருக்குன்னா G010 அப்படின்றது போட்டு ஸோ என்னோட ஜோனோட கோடை நான் போட்டுறேன். இப்போ நான் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்றது, இப்போ நான் வந்து மெட்ராஸில் இருக்கேன்னா எம்ஏடின்னு போட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணால் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் கோடு நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து மதுரையிலேருந்து பண்ணுறேன்னா எம்டியூ அப்படின்றது மதுரை கொடுத்துருக்கேன். இல்லை டிஎன் மீன் பண்ணுறேன்னா டிஎன் மீன் திருநெல்வேலிக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான டிஸ்ட்ரிக்டான ஷார்ட் கோட் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேவா?
தென் இங்கே நேம் ஆஃப் த வக்ஃப். ஸோ இந்த உங்களோட வக்ஃப் நேம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து போட்டணும். ஆஸ் பர் பிஆர் உங்களோட பிஆர் படி உங்களோட வக்ஃப் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். மஸ்ஜித் இ. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இங்கே அலோடு இல்லை. ஸோ நான் என்னோட பள்ளி நேம் அடிச்சுக்கிட்டேன். தென் அந்த என்னோட வக்ஃப் வந்து என்ன டைப் ஆஃப் த வக்ஃப் அப்படின்றத நான் இங்கே போட்டுக்கிறேன். நான் சன்னி வக்ஃப்ன்றதுல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூசேஜ் டைப் இது என்னக்கா யூசேஜ் ஆகுதுன்றதை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ சேரிட்டபிளுக்கு யூஸ் ஆகுதா, கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகுதா, ப்ரையர்ஸ்க்கு யூஸ் ஆகுதா, இல்லை ரிலீஜியஸ்க்கு யூஸ் ஆகுதா. இதில் வந்து நான் இந்த ரிலீஜியஸ் இது வந்து உங்கள் பிஆர் காப்பிலையும் இந்த இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை போட்டுடணும். தென் மோட் ஆஃப் த வக்ஃப். ஸோ இது வந்து என்ன வக்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் என்னோட வக்ஃப் வந்து ஒர்க் பை டெடிகேஷன். ஸோ வந்து என்னோட வக்ஃப் வந்து ஒருத்தரால் ஒர்க் பண்ணப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஒர்க் பை டெடிகேஷன். இல்லை ஒர்க் பை யூசர்ன்றது எப்படின்னா வந்து உங்களோட பிஆரில் வந்து ஒர்க் பை யூசர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பிஆர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மோட் ஆஃப் த ஒர்க். ஸோ அதை வந்து உங்கள் பிஆரில் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். இல்லை ஒர்க் அளவு சொத்தாக இருக்குன்னா அளவு சொத்துன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் த ஒர்க். இப்போ என் ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா பள்ளியா இருக்கா இல்லை தர்காவா இருக்கா இல்லை என்னவா இருக்குன்றதை நீங்கள் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நான் எதாக கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் வந்து மாஸ்காக இருக்குது. ஸோ என்னோட ஒர்க் வந்து எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து இப்போ வந்து இந்த 100 வருஷம் பழமையான ஒர்க் பண்ணால் அந்த 100 வருஷத்துக்கான இது போட்டுருக்கோம். எல்லாம் ஆஸ் பர் டீட் உங்கள் டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட் எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது, இல்லைனா உங்களுக்கு அந்த டைட்டில் டீடோட டேட் வந்து இங்கே இருந்தால் கிரியேஷன் டேட்டாக இருக்கணும். ஸோ எப்போ ஒர்க் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு டேட்டுக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ என் ஒர்க் வந்து 1954 கிரியேட் பண்ணிருக்கேன். தென் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ வக்ஃப் எப்போ வந்து வக்ஃப் போர்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட். ஸோ என் வக்ஃப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிஆர் காப்பியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியில் உங்களுக்கு இருக்கும். தென் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் டீட் அப்படின்றத கேட்குறேன். ஸோ வக்ஃப் டீட் உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை ஒர்க் டீட் இல்லைன்ற பட்சத்தில் நோன் கொடுத்துருங்க. ஸோ யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஸோ உங்களோட லேண்டோட அளவை வந்து நீங்கள் எந்த இதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஸ்கொயர் மீட்டரில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஏக்கர் கணக்கில் கொடுக்குறீங்களா, இல்லை ஹெக்டர்லன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி. ஸோ என்னோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, நான் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஏரியா ஆஸ் மென்ஷன் இன் வக்ஃப் டீட். ஸோ வக்ஃப் டீடில் எனக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒதுக்கப்பட்டதோ அந்த ஸ்கொயர் ஃபீட் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 2750 ஸ்கொயர் ஃபீட் வந்து வக்ஃப் டீடில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கன்வெர்ட் இன் ஏக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் எடுத்துக்கும். தென் ஏரியா ஆஸ் மென்ஷன் இந்த வக்ஃப் டீட் ஆஸ் பர் த ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ எனக்கு ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, தென் வக்ஃப் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எவ்வளோ மொத்தமாக அளவு எவ்வளோ இருந்ததுன்றதை நான் இங்கே போடுறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அதே அளவு தான் இருக்குது. தென் இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதே அளவு என்கிட்ட. ஸோ ஒரு சில பேருக்கு மாறுபடும், ஒரு சில பேருக்கு வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ ஒர்க் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு லேண்ட் இருந்திருக்கும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த லேண்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த போடணும். தென் இப்போ ஆக்சுவலாக இருக்கும்போது அதுக்கு என்ன ஏதோ அதை நீங்கள் வந்து போடணும். ஸோ இதெல்லாம் ஆஸ் பர் பிஆர் படி போட்டுக்கோங்க. தென் அட்ரஸ் ஆஃப் த வக்ஃப். ஸோ இந்த வக்ஃப் வந்து எந்த அட்ரஸில் இருக்குன்றது இங்கே போட்டுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த தாலுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு எனக்கு முத்தவள்ளி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன இது இருந்ததோ அந்த இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இல்லை எனக்கு வந்து அட்ரஸ் மாறுது, என்னோட அட்ரஸில் வேறு அட்ரஸில் ஒர்க் இருக்கணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கார்பரேஷன் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை ரூரல்னால் நீங்கள் டவுனோ இல்லை வில்லேஜோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் இங்கே காட்டா நம்பர், கசரா நம்பர் அண்ட் சர்வே நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்கோம். ஸோ என்னோட வக்ஃப் இந்த எப்படின்னா என் பள்ளி வந்து எங்கே இருக்குதோ அந்த அளவு மட்டும் தான் இங்கே போடுறேன். ஸோ
அட்ரஸ் ஆஃப் த வக்ஃப். ஸோ வக்ஃப் எங்கே இருக்குது, அதே மாதிரி வக்ஃபோட அளவு, இந்த பள்ளியோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து வக்ஃபோட பேசிக் டீட்டெயில் நீங்கள் அடிக்கணும். இல்லை வந்து எனக்கு 2750 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வந்து வக்ஃப் இருக்கிற இடம் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஸோ அதில் தான் வக்ஃப் இருக்குது. மீதி இருக்கிற இது வந்து இன்னொரு இடத்துல வக்ஃபுக்கு பக்கத்தில் வேறு இன்னொரு இடத்துல எனக்கு வந்து இதுவாக இருக்குது, கமர்ஷியல் இதுவாக இருக்குது. ஸோ அப்படி நான் போடுறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து வக்ஃபோட இடம் தான் கேட்குறாங்க. ஸோ வக்ஃபோட இடத்தோட கொடுக்கணும். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு பட்டா நம்பர் இருக்கா, எனக்கு பட்டா இருக்குது. ஸோ அந்த பட்டா நம்பரை உங்களுக்கு பட்டா காப்பியில் இருக்கும். இந்த பட்டா நம்பரை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ வார்டு நம்பரு, லேன் நம்பர் எதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ நான் வார்டு நம்பர், லேன் நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதோட டோர் நம்பர் போட்டுக்கிறேன். நியரஸ்ட் லேண்ட்மார்க்கு, ஸோ நியரஸ்ட் லேண்ட்மார்க் நான் போட்டுக்கிறேன். அதோட பின்கோடு நான் போட்டுக்கிறேன். யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஸோ யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட்டில் என்னோட வக்ஃப் இருக்கிற இடத்துக்கான இதை நான் போட்டுக்கிறேன். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னோட இருக்குது. சரி, பவுண்டரிஸ் ஆஃப் த வக்ஃப். ஸோ வக்ஃப் எங்கே இருக்க, பள்ளிவாசலுக்கான பவுண்டரிஸ் கேட்குறேன். நார்த்தில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது, ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குன்றதை கேட்குறேன். ஸோ நார்த்தில் வந்து எனக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது. வெஸ்ட்டில் மெயின் ரோடு இருக்குது. ஸோ ஈஸ்டில் எனக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்குது. சவுத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருக்குது. தென் லீசிங் ஆஃப் த வக்ஃப். ஸோ என்னோட வக்ஃப் வந்து லீஸ் கொடுத்துருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை எனக்கு இது வரையும் எதுவும் விடலை. ஸோ நோன் கொடுத்துட்றேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். லீசிங் டைப், ஃபுல்லியாக லீஸ் விட்ருக்கீங்களா இல்லை பார்ஷியலாக லீஸ் விட்ருக்கீங்களான்றது கேட்குது. ஸோ நேம் ஆஃப் த டெனண்ட். ஸோ அப்படின்னு நேம் ஆஃப் த எத்தனை டெனண்ட் இருக்காங்களோ அந்த டெனண்ட்டோட இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுட்டு அது அந்த ரெண்டல் எவ்வளோன்றதை போடுறீங்க. ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் தான், அக்ரிமெண்ட்டோட டேட்டு. ஸோ ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெனண்ட்டோட நேம் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டெனண்ட் உங்களுக்கு இருக்காங்களோ அவ்வளோ டெனண்ட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். தென் எஸ்டிமேட்டட் மார்க்கெட் வேல்யூ வருது ப்ராப்பர்ட்டி. ஸோ எஸ்டிமேஷன் மார்க்கெட் வேல்யூன்றதை நீங்கள் எவ்வளோ வருதுன்னு போட்டுக்கணும். தென் சர்க்கிள் ரேட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வருதோ அதை நீங்கள் போட்டுக்கணும். இன்கம் ஆஃப் த வக்ஃப் அப்படின்ற ஒரு இடம் கேட்குது. ஸோ இங்கே இருக்க இன்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வக்ஃப் போர்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இன்கம் வந்து நான் இந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோ வந்ததுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஆண்டு வருமானம் 6,50,000 எனக்கு வந்து வந்திருக்கு. தென் அதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. தென் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வருது அப்படின்றதுக்கு இங்கே உங்களுக்கு எந்த ஆப்ஷன் போகுதோ அதை நீங்கள் போடணும். ஸோ ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பியூர் ரிலீஜியஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் பியூர் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதில் வந்து எவ்வளோ செலவாகுது ஆண்டு வருமானத்துக்கு, எனக்கு பியூர் ரிலீஜியஸ்க்கு வந்து எனக்கு வந்து 85,000 செலவாகுது. ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இதை கழிச்சிட்டு உங்களோட நெட் இன்கம் வந்துடும். ஸோ அதுக்கான உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நீங்கள் போர்டு கட்டணும்னு சொல்லி வந்துடும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்றது கேட்குவாங்க. ஸோ நான் முழுமையாக கட்டி முடிச்சிட்டேன். அதை நான் போட்டுக்கிறேன். தென் வெதர் த ஆனுவல் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட்டாக கேட்குறாங்க. எஸ், நான் வந்து ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போட்டேன். ஸோ போட்டால் நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் வெதர் த ஆனுவல் ஆடிட் முடிஞ்சிருச்சுன்னா ஆனுவல் ஆடிட் முடிஞ்சால் எஸ்ன்னு கொடுங்க. எனக்கு இன்னும் முடியலை, நோட் கொடுத்துக்கிறேன். தென் எக்ஸ்பெண்டிச்சர் காட்டுறீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கான உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எதாக இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் என்னோட லேண்டு வந்து கவர்மெண்ட் லேண்டாக இருக்குது, விச் மீன்ஸ் வந்து கவர்மெண்ட் புறம்போக்கில் இருக்குது. லேண்டு வந்து பட்டா இல்லை, அதுக்கான புறம்போக்கு லேண்டில் இருக்கணும்னா ஸோ அதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்து அது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் லேண்டில் இருக்குமா இல்லை வக்ஃப் வந்து கவர்மெண்ட் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துக்கணும்.
தென் அது வந்து எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். தென் வெதர் இந்த கொஷினுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ் கீழே வருதா அப்படின்னா எஸ்னா எஸ், இல்லை நோனா நோ. ஸோ வெதர் ஒர்க் பிலாங்ஸ் டு மெம்பர் ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அந்த இது கீழே வராங்களா அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ என்னோட இது எதுவும் இல்லை, அதெல்லாம் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட இது கவர்மெண்ட் லேண்ட், புறம்போக்கு லேண்டு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் போகிறதுனா நான் நோ கொடுத்துறேன், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. தென் என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. இப்போ வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒரு தாளாக என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குன்னா அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து டைப் வந்து கேட்குது. எஸ்னா அது என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கா, என்ன ஆப்ஷன், இல்லை ஆல்னேட் ஆயிடுச்சு, இல்லை என்கம்ப்ரஸ், இல்லை நான் என்கம்ப்ரஸ், என்க்ரோச்மெண்ட் கொடுத்து எவ்வளோ இடம் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்குன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்கலாம், இல்லை வந்து ஏக்கர். நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே என்ன யூனிட் மெஷர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ ஸ்டார்டிங் வந்து என்ன யூனிட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்களோ ஸோ ஃபைனல் வரையும் அதே மெஷர் பண்ணுங்கள். நான் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஃபீட்டே மெயின்டைன். ஸோ ஸ்டார்டிங் நான் வந்து ஏக்கரில் கொடுக்குறோன்னா ஏக்கர்லேயே எல்லா யூனிட்ஸும் ஏக்கர்லேயே கொடுத்துக்கணும். ஓகேவா? தென் ஏரியா அண்டர் த என்க்ரோச்மெண்ட். ஸோ வந்து எந்த இதில் இருக்க ஏரியா அண்டர் த என்க்ரோச்மெண்ட்னா அது என்னோட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குது. எந்த ஏரியா வந்து என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ நேம் ஆஃப் த என்க்ரோச்சர், யார் அந்த என்க்ரோச்சர்னா மல்டிபிள் இருக்காங்கன்னா மல்டிபிள் மெம்பர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் மெம்பர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட ரிலீஜியஸ் என்ன இருக்குன்றதை அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த என்க்ரோச்மெண்ட், ஸோ அந்த என்க்ரோச்மெண்ட் பற்றி நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த என்க்ரோச்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லிட்டிகேஷன் டீட்டெயில்ஸ், ஏதாவது உங்களுக்கான வந்து கோர்ட் கேஸ் இல்லை ஏதாவது லிட்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த லிட்டிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றது கேட்குறாங்க. ஜுடிஷியல் அத்தாரிட்டி யார் அந்த லிட்டிகேஷன் சொல்லிட்டு ஹை கோர்ட்டா, சிவில் கோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டா, ஸோ அப்படின்றத ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் வந்து என்ன கேஸ் டைப் பண்ணிருக்குது, நேச்சர் வந்து இந்த லிஸ்ட்டில் எந்த உங்களுக்கு பொருந்ததோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான கேஸ் நம்பர் அண்ட் டேட்டுன்றதை நீங்கள் கொடுக்கணும். தென் ரிலீஜியஸ் ஆஃப் த பார்ட்டி கன்சர்ன்றது அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ நேம் ஆஃப் த பார்ட்டி கன்சர்ன், யார் அந்த பார்ட்டி அப்படின்றது போட்டோம். ஸோ நிறைய பார்ட்டி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி அந்த பார்ட்டிஸை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, இல்லை ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆயிடுச்சு, இல்லை அந்த சப்ஜுடிஷியஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டேட் ஆஃப் ஃபைலிங் கேஸ் டேட் வந்து கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் த ஜட்மெண்ட் இஃப் எனி, எனக்கு வந்து ஜட்மெண்ட் டேட் இருக்குன்னா அந்த டேட் வந்து நம்ம எஸ்க்குன்னு கொடுத்து நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் லிட்டிகேஷன் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். தென் லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்ம லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதே லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டு இங்கே போடணும். எங்கள் வக்ஃபோ பாதியப்பட்ட இடத்துக்கு மட்டும் ஃபஸ்ட் நான் இங்கே போடுறேன், என் வக்ஃபு இருக்கிற இடத்துக்கு மட்டும். ஸோ அதோட டிஸ்ட்ரிக்ட் அங்கே லாஸ்ட் டைம் நான் என்ன கொடுத்துருந்தோனோ அதை அப்படியே வந்துடும். தென் இங்கே வந்து நான் என்ன போட்டிருக்கேன், அந்த சர்வே நம்பர், ஸோ என் வக்ஃபு வந்து எந்த சர்வே நம்பர் இருக்கோ அந்த சர்வே நம்பர் மட்டும் நான் இங்கே போடுறேன். ஸோ என்னோட சர்வே நம்பரை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு என்னோட டவுன் சர்வே நம்பர் வந்து 1200 சர்வே நம்பர் இருக்குது. ஸோ 45ன்றது என்னோட பட்டா நம்பர் இருக்குது. ஸோ அதே நேம் நம்ம வார்டு நம்பர், இந்த வார்டு நம்பர் போடணும். தென் வந்து இதில் வந்து உங்களோட லேன் நம்பர், டோர் நம்பர் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த இதில் எந்த ஒரு ஸ்பேஸோ டோர் நம்பரில் வந்து கமாவோ எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து 9/A இல்லை அந்த மாதிரி இருக்குது, 9/12 பார் போட வேண்டிய இடத்துல 9/12 9/12ன்றதுக்கு 9/12 போட்டு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் வந்து அப்ளை ஆகாது. ஸோ லேண்ட்மார்க் இருந்தால் லேண்ட்மார்க் போடுவாங்க. தென் அதே பின்கோடு போட்டுக்கணும். ஸோ யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ மெஷர்மெண்ட் என்னோட பள்ளி வசதி இருக்கோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதோட பவுண்ட்ரிஸ் முன்னாடி நான் என்ன பவுண்ட்ரிஸ் போட்டேனோ அதே பவுண்ட்ரிஸ் நான் இங்கே. ஸோ அதுக்கான லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டுக்கான பட்டா காப்பி இருந்தால் பட்டா காப்பி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ பட்டா காப்பி இருந்தால் பட்டா காப்பி போடுங்க, இல்லைனா ஏ ரிஜிஸ்டர், அடங்கல், ஸோ எந்த இது லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டுக்கு எந்த ஒரு அத்தாட்சி இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ எனக்கு பட்டா காப்பி இருக்குது, நான் பட்டா காப்பியை போட்டுக்கிறேன். ஸோ அப்லோட் வக்ஃப் ஃபோட்டோஸ். ஸோ என்னோட வக்ஃபோட ஃபோட்டோஸ் பற்றி கேட்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட முன்புறம் பின்புறம் எல்லாமே சேர்த்து நான் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக போட்டு நான் அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த சர்வே. ஸோ உங்களுக்கு சர்வே நடந்திருக்கா இல்லையா, ஆமாவா அப்படின்றத கொடுக்க போகிறேன். எஸ்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த சர்வே, ஃபீல்ட் சர்வே நம்பர் கேட்குது. ஸோ ஃபீல்ட் சர்வே நம்பர் ஃபீல்ட் சர்வே நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறைய சர்வே நம்பர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டேட், எப்போ சர்வே பண்ணப்பட்டது அப்படின்ற டேட்டுக்கு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபீல்ட் சர்வே டீட்டெயில்ஸ், ஃபீல்ட் சர்வேன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் த வக்ஃப், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அது ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாக இருக்கும். இது அதோட சர்வே நம்பர்ஸு, பட்டா நம்பர், அதுலேயே நேச்சுரேஷன் நம்ம என்ன போட்டோமோ அதை இங்கே போட்டுருக்கோம். தென் அதுக்கான மேண்டேட்டரி ஃபீல்டு நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். எவ்வளோ மெஷர்மெண்ட் ஸ்கொயர் இது ஏரியா பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கொடுத்துருங்க. சார் தென் சேம் பவுண்டரிஸ் ஆஃப் த வக்ஃப். ஸோ முன்னாடி நான் என்ன பவுண்டரி கொடுத்துருந்தோம்னா அதே பவுண்டரி நான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி நம்ம என்ன பவுண்டரி கொடுத்துருக்கோமோ அந்த பவுண்டரியை பார்த்துட்டு வந்து இங்கே போட்டுருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த கெஸ்ட் சர்வே நம்பர், கெசட்டில் வந்து நோட்டிஃபை ஆயிருக்கா, ஆமாண்ணா ஆமான்னு கொடுங்க. எஸ்எஸ் வந்து ஜிஎஸ் நம்பர் இருந்தால் மோஸ்ட்லி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ் நம்பருக்கான காப்பியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காப்பியை எப்போ ஜிஎஸ் வந்து எப்போ இதுவாச்சு அப்படின்ற டேட் கொடுத்துட்டு அதோட டாக்குமெண்ட் நீங்கள் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். சின் டீட்டெயில்ஸ் ஆஃப் த மியூட்டேஷன் நடந்திருக்கா, அதாவது வந்து லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டு வந்து நேம் மாறி இருக்கா அப்படின்றதுக்கு எஸ்ன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கணும். தென் அதில் வந்து நெக்ஸ்ட்டு வாக்இஃப் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ வாக்இஃப் டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த ஒர்க் வந்து யாரால் வந்து ஒர்க் பண்ணப்படுதோ ஸோ அவங்க தான் வாக்இஃப். ஸோ அந்த வாக்இஃப் டீட்டெயில்ஸ்னால் அந்த அவங்களோட நேமு, அவங்களோட ரிலீஜியஸ், அவங்களோட லாஸ்ட் நேம், அவங்க என்ன ஜெண்டரு, அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஸோ அவங்களோட ஃபாதர் நேமு, தென் என்னென்ன மேண்டேட்டரி ஃபீல்டு இருக்கோ ஸோ அந்த மேண்டேட்டரி ஃபீல்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்.